அப்ப முதல் ஆதிவாசி பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்ட இடமலக்குடியில எத்தனை பேருக்கு ஆதார் கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு வாழ்க்கை உத்தரவாதம் இருக்கு? எத்தனை பேருக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு? எத்தனை பேருக்கு மின்சாரம் இருக்கு? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கேரளா கல்வி அறிவில் 100%, டிஜிட்டல் கல்வியில் 100%, மின்சாரத்தில் 100%. இடமலக்குடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய 28 குடியில எத்தனை குடியில மின்சாரம் இருக்கு? இல்லன்னு நாங்க சொல்றோம். நிறைவேற்ற முடியுமா? மம்முட்டியும் மோகன்லாலும் அப்படிங்கிற 2 கேரள சூப்பர் ஸ்டார்களிலே ஒருவர் கலந்து கொள்ளவில்லை. தமிழகத்திலிருந்து கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆஷா ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டது. திருவனந்தபுரத்திலே 223 ரூபாய் சம்பளத்திற்கு நாங்கள் வேலை செய்வோம். இன்னைக்கு அதிகபட்சம் 225 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு ஒரு நாள் கூலி. மாதம் 7000 ரூபாய் கூட வரல. இதை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வறுமையை எப்படி சரி செய்வோம்? இந்த தோழர்வு வாசுகிக்கு மனச்சாட்சி இருக்கும் என்று சொன்னா ஆஷா கொடுத்த அறிக்கையை படிக்கணும். படிப்பாங்களா? கேரளத்துல தொழிற்சங்கவாதி எவனும் இல்லையா? படிக்கலையா நீங்க? ஆஷா கொடுத்த அறிக்கை என்ன? விட்டுருவோம். KP கண்ணன் கேரளாவில் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர். இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தவறானவை. நான் சொல்லல, நெறியாளர் சொல்லல. யார் சொல்றா? கேரளாவில் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் KP கண்ணன் சொல்றார். இந்த புள்ளி விவரங்கள் தவறானவை. ஆசாவில் பணி செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு 255 ரூபாய் சம்பளம். இடுக்கி மாவட்டத்திலே தேயிலை தோட்டங்களிலே பணி செய்யக்கூடிய தமிழ் தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் 390 ரூபாய். இந்த 390 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு, இந்த 255 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் மாநிலத்திலே தீவிர வறுமையை களைந்தீர்கள் என்று சாமானியர்களுக்கு தெரியும். பாரீர் வங்காளத்தை பாரீர். நம்ம கிராமங்கள்ல நம்ம ஆளுகளுக்கு ஒண்ணும் தெரியாது. வங்காளம் எங்கல இருக்குன்னு கேட்பான் நம்ம ஆளுக்கு. ஆனா இவன் என்ன சொல்ல தெரியுமா? பாரீர் ஜோதி பாசுவை பாரீர். என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் மேற்கு வங்காளத்தை பாரீர். கடைசியில பார்த்தா மேற்கு வங்காளம். இன்னைக்கு ஒரு நாடாளுமன்ற 32 ஆண்டுகள் நீங்கள் மேற்கு வங்காளத்தை ஆண்டீர்கள் இடதுசாரிகள். கடைசியில இன்னைக்கு உங்களோடு சேர்ந்த பாவத்திற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு 150 ஆண்டு காலத்திலே ஒரு தமிழ் முதலாளியை தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சொல்ல காமிக்க முடியுமா? நம்ம காமிப்பார்களா இடதுசாரிகள்? அப்போ இந்த 147 ஆண்டு கால இந்த உழைப்பு சரித்திரத்திலே தங்களுடைய ரத்தத்தை, உயர்வையை, உடலை அந்த மண்ணுக்கு உரமாக்கியவர்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய வீட்டுமர பட்டாயத்தின வெறும் 2000. அப்ப மீதி இருக்கிறவன என்ன செய்யறது? புளோட்டிங்ல. தெரிஞ்சுக்கோங்க, இடுக்கி மாவட்ட தமிழ் தோட்ட தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? புளோட்டிங் லேபருடைய பிள்ளைகள், வந்து போகக்கூடிய வேலைக்காரர்களுடைய பிள்ளைகள். எங்க கேளு பார்க்கலாம் வீட்டுமனை பட்டா. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் 5 மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. சமீபத்தில் கேரள மாநிலம் ஒரு அறிவிப்பு செய்திருக்கு. தீவிர வறுமையிலிருந்து மீண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. தீவிர வறுமை என்றால் என்ன? எனக்கு அர்த்தம் தெரியல. மிதவாதம், தீவிரவாதம். நாடு சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே 2 வகையான குழு இருந்தது. சரி. கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலே மிதவாதிகள். சரி. பாலகங்காதர திலகர் தலைமையிலே தீவிரவாதிகள். சரி. இப்படித்தான் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கேரளா அறிவித்திருக்கக்கூடிய தீவிர வறுமையற்ற மாநிலம், அதுவும் உலகத்தில் 2வது பகுதி. முதல் பகுதி சைனா, 2வது பகுதி கேரளா என்று அறிவித்திருப்பதை நம்ம பார்க்கும்போது ஒரு வகையிலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை கேரள மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குஞ்ஞாலிக்குட்டியினுடைய பாசையில் நாம் சொல்வதென்றால் இது ஒரு வகையான பாசாங்கு என்று சொல்லுகிறார். தீவிர வறுமையற்ற தன்மை என்று அறிவிக்கப்பட்ட அந்த தோழர் பினராயினுடைய அறிவிப்பை குஞ்ஞாலிக்குட்டி என்ன சொல்றாரு? கேரள மாநில எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ன சொல்றாரு? இது ஒரு வகையான பாசாங்குத்தனம் என்று சொல்லுகிறார். சரி. அப்போ இந்த தீவிர வறுமையற்ற மாநிலம் என்பதை நாம் நம்முடைய ஆய்வு நோக்கில் அதை பார்க்கும்போது அது ஹம்பக் என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் நாம் சொல்வதற்கு முன்னால் அது அறிவிக்கப்பட்ட அந்த நொடியில் அதை மறுத்து
கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீசனும் குஞ்ஞாலிக்குட்டியும் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு என்பது இந்த மாநில சட்டமன்ற அவை குறிப்பிலே இருக்கிறது. இது முழுக்க முழுக்க மோசடி என்கிற கருத்தாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சட்டமன்ற குறிப்பேட்டில் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மதிப்புக்குரிய அம்மா வாசுகி அவர்கள் சொல்கிறாங்க, கேரளாட்டிலிருந்து எல்லாரும் கற்றுக்குங்க, அந்த மாநிலம் தீவிர வறுமையை ஒழித்து இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிது அந்த மாநிலம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கேரளாவுக்கு போயிடலாம் அந்த அம்மா, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க பூர்வீகம் காசர்கோடு. அம்மா வாசிக்கு இருக்காங்க இல்லையா, மாதர் சங்கத்தினுடைய தேசிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க பூர்வீகம், அவங்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய தோழர் உமாநாத் காசர்கோட்டை சேர்ந்தவர். சரி. உங்க அம்மா வாசுகி திருவெரும்பூர்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. சரி. அவங்களும் கேரளா தான். அக்கா நம்ம தோழர் வாசுகி அந்த அடிப்படையில் ஒரு மலையாள பாசம் கொண்ட ஒரு இடதுசாரி. ஓஹோ, அவ்வளவுதான். அவங்க ஒரு 10 நிமிட காணொளி வெளியிட்டு கேரளாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இங்கே கூட்டணியில் இருக்கு. ஓகே, கூட்டம். அப்போ அந்த தோழர் வாசுகியினுடைய அறிவிப்பு என்பது கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா என்கிற கேள்வியை நாம் எழுப்புகிறோம். ஸ்டாலினை பார்த்து சொல்றாங்க பாத்துக்க கத்துக்கையா, ஸ்டாலின் கத்துக்கையா அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த தோழர் சொல்றாங்க. நாம எப்படி இதை பார்க்கிறோம் என்று சொன்னால், தோழர் வாசுகி அவர்கள் என்ன செய்யலாம், இந்த வேலையை கேரளாவில் போய் செய்தா இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய அந்த அரசாங்கத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வேலையை ஒரு விஷயம் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய சொல்வீச்சில் இது தீவிர வறுமையற்ற மாநிலம் கேரளா என்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பு பொய்யானது என்று சொல்லி நாம் சொன்னால், கேரளாவில் குறிப்பாக இடுக்கி மாவட்ட இடதுசாரிகள் என்ன செய்யறாங்க, நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றாங்க. ஓஹோ. ஆனா இங்க உட்கார்ந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க, கேரளத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த திட்டத்தை என்ன செய்யறாங்க, அது சரிதான், அங்க பார்த்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு இந்த அம்மையார் வாசுகி அவர்கள் அறைகூவல் விடுப்பது என்பது போலியான. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா கேரளா தீவிர வறுமை ஒழித்த மாநிலம் இல்லையா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேனே, இது எவ்வளவு போலியானதுன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி ஆஷான்னு ஒரு பெண் இருக்கிறான். சரி. அவளுக்கு வயசு 34. சரி. ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவள். கேரளாவிலே அட்டப்பாடி பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் பழங்குடிகள் பெருவாரியாக இருக்கிறார்கள். அந்த பழங்குடிகள் தமிழ் பேசக்கூடிய பழங்குடிகள், அதான் விஷயம். ஓஹோ. தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆதித்தமிழர்கள். ஆதித்தமிழர்கள். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆஷா வயசு 34. அவருடைய கணவருடைய பெயர் முருகன். கேன்சர்ல செத்து போயிட்டான். கேன்சர்ல செத்து போயிட்டான். 3 குழந்தைகள். அவள் கணவன் நோய் முத்தி என்ன செய்யறான், வீட்டுல வச்சு செத்து போகிறான். வீட்டுல வச்சு செத்து போகிறான். அப்போ இயல்பாக அவன் அந்த நோயில தான் செத்தான் அப்படிங்கிறதுக்கான மருத்துவ சான்றிதழை பாலக்காடு மாவட்ட மருத்துவமனை கொடுக்கவில்லை. ஓஹோ. என்ன காரணம் என்று கேட்டால், அவனிடம் ஆதார் இல்லை. அவனிடம் ஆதார் கார்டு இல்லை. முருகன்ட்ட ஆதார் இல்லை. அதனால அவ என்ன செய்ய முடியல, அந்த இறப்பு சான்றிதழை அவளால் பெற முடியவில்லை. கேன்சர்ல தான் செத்தாப்புன்னு இறப்பு சான்றிதழை பெற முடியவில்லை. அவ இப்ப எதுக்கு அலைகிறா தெரியுமா? இன்னைக்கு அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு தேதி 13 நாள் ஆகி போச்சு. வறுமையற்ற மாநிலமாக கேரளா அறிவிக்கப்பட்ட 13 நாள் கழித்து ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பம் கையில, தன்னுடைய கணவனுடைய மரண சான்று வேண்டும் 2வது விண்ணப்பம், ஒரு 4 விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டு ஆசா என்ன செய்கிறாள், பாலக்காடு மாவட்டத்திற்குரிய அத்தனை அரசு துறை அலுவலகங்களுக்கும் தன்னுடைய வறுமையில் பீடித்து கிடக்கக்கூடிய 3 குழந்தைகளோடு படியேறி இறங்கி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு தேவை அவளுடைய கணவன் கேன்சரில் தான் செத்தான் என்பதற்கான சான்று. அவள் கணவன் அந்த நோயில் செத்தான், ஆனால் என்னுடைய 3 பிள்ளைகளுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான பரிந்துரை கடிதங்களோடு ஆசா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, அலுவலகமாக பாலக்காடு மாவட்ட அலுவலகங்களிலே ஏறி இறங்கி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை. சரி, அவளுக்கு நீதி இல்லை. அப்ப ஆதாரே இல்லை. வருஷம் என்னாச்சு, 2025ஆம் ஆண்டு ஒருத்தர் என்ன செய்யறான், ஆதார் இல்லாம செத்து போயிட்டான். அரசாங்கம் என்ன செய்தது? தீவிர வறுமையற்ற மாநிலம் என்று சொன்னால் அவனுக்கு குறைந்தபட்சம் அவனுடைய கேன்சருக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு இத்தனைக்கும் பழங்குடியவன், மண்ணினுடைய மைந்தன். அப்ப அவனுக்கு ஒரு ஆதார் கொடுக்க முடியல, அவனுடைய கேன்சருக்கு சிகிச்சை கொடுக்க முடியல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, வேண்டாம் அவன் செத்து போயிட்டான் விட்டுருவோம். அந்த 3 குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக அந்த ஆஷாவுக்கான மறுவாழ்வுக்கு இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் செய்யல? கட்டமைப்புல செய்யல. இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே அட்டப்பாடியிலே
அங்க பிறக்கக்கூடிய ஆதிவாசி குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் பிறக்கிறதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கிளம்பியதே என்ன செஞ்சது இந்த அரசாங்கம்? ஆஷாவுக்கு இந்த கேரளத்து முதல்வர் தோழர் பினராயி பதில் சொல்லுவாரா? இதுக்கு பேர் என்னது? நாட்டிலே என்ன செய்யற கேரளாவிலே 2021 இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. வறுமையற்ற மாநிலமாக கேரளாவை மாற்ற வேண்டும் என்று சொல்லி 2021 இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதும் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்திலே ஆஷாவால் என்ன செய்ய முடியல? இன்னைக்கு வரைக்கும் சேர முடியல. மொத்தம் எத்தனை பேரை கணக்கெடுக்க கேரள மாநில அரசாங்கம்? 64,006 பேர். அவர்கள் தீவிர வறுமை பீடிக்கப்பட்டவர்களாக அரசாங்கம் கணக்கெடுத்து அந்த பட்டியலில் என்ன செய்ய முடியல? ஆஷாவை இணைக்க முடியவில்லை. காரணம், அவளுக்கு ஆதார் கிடையாது. அப்ப இது போல ஆதார் இல்லாம எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. இந்த வறுமை ஒழிக்கிறோம் என்று சொல்லி இந்த திட்டத்தில் என்ன செய்கிறார் முதலமைச்சர் அவர்கள்? நவம்பர் 1ஆம் தேதி 24,000 பேருக்கு ஆதார் அட்டைகளை ஒப்படைப்பு செய்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப 24,000 பேர் ஆதார் இல்லாமல் இருக்கிறார்கள். இது வேண்டாம், இது கூட கொஞ்சம் பழைய கதைன்னு வச்சுக்கிட்டா கூட 10 நாட்களுக்கு முன்னால் கேரளாவிலே முதல் ஆதிவாசி பஞ்சாயத்தாக 2010ஆம் ஆண்டு அறிவிப்பு செய்யப்பட்ட இடைமலை குடியிலே ஒரு முதுவான் பழங்குடி சமூகம், ஆதி தமிழ் சமூகம், அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குட்டி பையன் சிவகுமார் காய்ச்சல் அடிக்கி நைட்டு இடமலக்குடியில ஒரு சின்ன கிராமம், மலை கிராமம், மாங்குளம் பக்கத்துல இருக்கு, 3 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த மாங்குளத்துக்கு காய்ச்சல் அடிக்கக்கூடிய சிவகுமாரை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஆரம்ப சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவன் என்ன செய்யறான்? அடிமாலி அரசு மருத்துவமனைக்கு என்ன செய்ய பரிந்துரை செய்யப்பட்டு அடிமாலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது அவன் செத்து போய்விட்டான். 10 நாள் ஆச்சு. இந்த இடைமலைக்குடி என்னது? கேரளாவினுடைய முதல் ஆதிவாசி பஞ்சாயத்து. அப்ப முதல் ஆதிவாசி பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்ட இடமலக்குடியில எத்தனை பேருக்கு ஆதார் கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு வாழ்க்கை உத்தரவாதம் இருக்கு? எத்தனை பேருக்கு அடிப்படை கட்டமைப்பு இருக்கு? எத்தனை பேருக்கு மின்சாரம் இருக்கு? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கேரளா கல்வி அறிவில் 100%, டிஜிட்டல் கல்வியில் 100%, மின்சாரத்தில் 100%. இடமலக்குடி பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய 28 குடியில எத்தனை குடியில மின்சாரம் இருக்கு? இல்லன்னு நாங்க சொல்றோம். நிறைவேற்ற முடியுமா? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மண் பானைக்கு நீங்க தங்க முலாம் பூசுகிறீர்கள். ஒரு மண் பானைக்கு நீங்க என்ன செய்றீங்க? தங்க முலாம் பூசி இந்த அப்படி தங்கப்பானன்னு சொல்லி கையில கொடுப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் நிராகரிக்கவில்லை. அதான் நாங்க நிராகரிக்கல. யார் நிராகரிக்கிறா? கேரளாவிலே 24,225 பேர் கொண்ட சுகாதார பணியாளர்கள் அமைப்பான ஆஷா நிராகரிக்கிறது. நாங்க நிராகரிக்கல. பென்னிக்கு பாலசிங்க நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேரளாவில் வாழவில்லை, ஆனால் என்னுடைய உறவினருக்கு கேரளாவில் 50 லட்சம் பேர் இருக்கான் தமிழர். அந்த 50 லட்சம் பேருக்கான உறவினர் என்ற அடிப்படையில் சொல்றேன். நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கவில்லை. நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கல. அட்டப்பாடியில் வாழக்கூடிய ஆஷா குற்றச்சாட்டு வைக்கிறாள். அதே அட்டப்பாடியிலே குட்டாலர்குடியிலே வாழக்கூடிய ஆதிவாசி பெண்ணான சாத்தி வயசு 80 ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவள். கண்ணு தெரியல. பழங்குடி ஆர்வலர் உதயகுமார் அவளை போய் பார்க்க போகிறார். அந்த சாத்தி என்று சொல்லக்கூடிய பழங்குடி கிழவிய அவ ஈரம் சொட்ட சொட்ட கிடக்கக்கூடிய தரையிலே ஒரு சாக்கை விரித்து படுத்திருக்கிறாள். இவர் போய் எழுப்புகிறார் உதயகுமார், சாத்தி உனக்கு அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கலையா? இந்த 64,006 பேரில் நீ இல்லையா என்று கேட்கிறார் உதயகுமார். பென்னிக்கு பாலசிங்கம் கேட்கவில்லை, உதயகுமார் கேட்கிறார். யார்கிட்ட? சாத்திட்ட போய். சாத்தி சொல்றா, எனக்கு உதவி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? என்னுடைய மகன் அனீஸ், அவன் மாசத்தில் அவனுக்கு ஒரு 4 நாள் வேலை கிடைக்கி, அதனால அவனுடைய வருமானத்தில் நான் வாழ்வதாக அரசாங்க பணியாளர்கள் என்னை கணக்கெடுப்பு செய்து இந்த 64,006 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து என்னை நீக்கி விட்டார்கள். பாருங்கள் ஐயா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி 10க்கு 10 குடிசையை காண்பிக்கும் போது மழை பெய்த அந்த நள்ளிரவிலே வீடு என்ன செய்கிறது? ஈரம் சொட்ட சொட்ட கிடக்கிறார். அந்த ஈர மண்ணிலே என்ன செய்ய தரையிலே சாக்கை விரித்து படுத்து கிடக்கிறாள் சாத்தி. பதில் இருக்கிறதா தோழர் பினராயிட்ட? யாரை ஏமாற்றி இந்த நாடகங்கள் எனக்கு தெரியல. இடுக்கி மாவட்டத்தில் 5 லட்சம் தோட்ட தொழிலாளி இருக்கான் தமிழ. எத்தனை பேருக்கு வீடு கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு வீட்டு மனா பட்டா கொடுத்தீங்க? ஆஷாவில் வேலை செய்யக்கூடிய 24,225 தொழிலாளர்கள். விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. சரி. கேரளாவை சேர்ந்த சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டிக்கும் மோகன்லாலுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சரி. இந்த ஆஷா இருக்கு பாருங்க, சுகாதார பணியாளர்கள் நிறைந்த ஒரு அமைப்பு. ஆஷா என்ன செய்து இந்த 3 பேருக்கு கடிதம் எழுதுகிறது. நான் எழுதல, அந்த நிறுவனம் எழுதுது. அந்த ஆஷா என்ன செய்ய, அந்த கூட்டமைப்பு எழுதுது. என்ன எழுதுது? மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள், கேரள அரசாங்கத்தினுடைய இந்த தீவிர வறுமை ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லாடல் போலியானது. அதை வழிமொழிவதற்காக நீங்கள் வராதீர்கள். யாருக்கு?
நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், கேரளாவிலே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தால் கொண்டாடப்படக்கூடிய திரைப்பட நடிகரான கமலஹாசன் அவர்களுக்கு என்ன செய்கிறது? ஆஷா கடிதம் எழுதுகிறது. ஒன்று. ரெண்டாவது, அதே கடிதத்தை மோகன்லாலுக்கும் எழுதுகிறது, மம்முட்டிக்கும் எழுதுகிறது. மோகன்லால் சொல்றாரு, கேரள சூப்பர் ஸ்டார், நான் இதில் பங்களிப்பு செய்ய முடியாது, அதில் நான் கலந்துக்க முடியாது, நான் இதில் கலந்துக்கிட முடியாது. இதே பதில் மரியாதைக்குரிய கமலஹாசனும் சொல்கிறார். ஓஹோ. ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் இருப்பதால் என்னால் அதில் கலந்து கொள்ள இயலவில்லை. வேற வழியே இல்லாமல் மம்முட்டி போய் கலந்து கொண்டார். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், இந்த ஆஷா அதில் வேலை செய்யக்கூடிய 24,225 பேர் சார்பாக கேட்கிறேன், அவர்கள் இந்த மேற்கண்ட 3 சூப்பர் ஸ்டார்களுக்கும் கடிதம் எழுதியதற்கு பின்னால் இருப்பது யார்? அவர்களுடைய வறுமை. அந்த கடிதத்தை நடிகர்களுக்கு எழுதிவிட்டு காத்திருக்கிறார்கள், பதில் யாரும் போடலை. ஆனால் இவர்கள் கலந்து கொள்ளவில்லை. மம்முட்டியும் மோகன்லாலும் அப்படிங்கிற 2 கேரள சூப்பர் ஸ்டார்களிலே ஒருவர் கலந்து கொள்ளவில்லை. தமிழகத்திலிருந்து கமலஹாசன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆஷா ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டது திருவனந்தபுரத்திலே, 223 ரூபாய் சம்பளத்திற்கு நாங்கள் வேலை செய்து கொண்டோம். இன்னைக்கு அதிகபட்சம் 225 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு ஒரு நாள் கூலி, மாதம் 7,000 ரூபாய் கூட வரல. இதை வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வறுமையை எப்படி சரி செய்வது? கொரோனா காலகட்டத்திலே 14 ஆஷா தொழிலாளிகள் பலியாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கான மறுவாழ்வையே இந்த அரசாங்கம் செய்யாத போது, எங்களுடைய கூலியை 225 ரூபாயிலிருந்து உயர்த்துவதற்கு மனமில்லாத போது, கேரளா எப்படி தீவிர வறுமையற்ற மாநிலமாக ஆகும் என்று ஆஷா எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் தோழர் பினராயி விஜயன். இதெல்லாம் வாசிக்கு தெரியாதா? தெரியும். அலங்காரம் தானே இங்க நடக்கு, அலங்காரம் தானே இங்க பதவிகள் எல்லாம். அப்ப இந்த அலங்காரத்தை நான் சொன்னதா, முதல்ல சொன்னதா, மண்பானைக்கு தங்கமுலாம் பூசக்கூடிய வேலையை வாசுகி போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கு. இந்த தோழர் வாசுகிக்கு மனச்சாட்சி இருக்கும் என்று சொன்னால் ஆஷா கொடுத்த அறிக்கையை படிக்கணும். படிப்பாங்களா? கேரளத்துல தொழிற்சங்கவாதி எவனும் இல்லையா? படிக்கலையா நீங்க? ஆஷா கொடுத்த அறிக்கை என்ன? விட்டுருவோம். KP கண்ணன், கேரளாவில் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் KP கண்ணன், அவர் சொல்றாரு, இந்த கணக்கு தவறு, இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தவறானவை. நான் சொல்லல, நெறியாளர் சொல்லல. யார் சொல்றா? கேரளாவில் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் KP கண்ணன் சொல்றார், இந்த புள்ளி விவரங்கள் தவறானவை. நேஷனல் ஹெரால்டு பக்கமாக எழுதுகிறார், புள்ளி விவரங்களிலே நியாயம் இல்லை. நவம்பர் 1ஆம் தேதி கேரளா பிறந்த தினம், அதாவது பிறவி தினம். அன்றைக்கு தான் கேரளா 1956 அந்த நவம்பர் 1 தான் கேரளா என்று சொல்லக்கூடிய மாநிலம் உருவாகிறது. அந்த நாளை என்ன செய்கிறார்கள்? சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுகிறார் இந்த நவம்பர் 1ஆம் தேதி. 69 ஆண்டுகள் ஆகிருச்சு கேரளா உருவாகி. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி அவர் ஆரம்பிக்கிறாரு, கேரளா தீவிர வறுமையற்ற மாநிலமாக அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த VT சதீசன் சொல்றாரு, இது போலியானது, இது பொய்யான அறிவிப்பு. நான் சொல்லல, கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார், VT சதீசன் சொல்றாரு, இது போலியான பொய்யான பாசாங்கான அறிவிப்பு, இந்த அறிவிப்பை அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்றார் சதீசன். சொல்லிட்டு இதில் நாங்கள் ஒத்துழைத்தோம் என்று சொன்னால், இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் பங்கேற்றோம் என்று சொன்னால், அந்த பாவத்தினுடைய சம்பளம் எங்களுக்கும் கிடைக்கும். கூண்டோடு வழிநடம். காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகள் எல்லாம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் வெளியே போயாச்சு, RSP எல்லாம் வெளிநடப்பு. அப்ப நாம் என்ன கேட்கிறோம்? நீங்கள் சரியான புள்ளி விவரத்தை கொடுத்து அதற்கான கட்டமைப்பை காண்பித்து இதுதான் என்று சொல்லி நீங்கள் உறுதி செய்து அந்த அறிவிப்பை செய்வதற்கு உங்களுக்கு எது தடுத்தது? ஏன் உங்கள்கிட்ட பொறுமை இல்லை? ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது கேரளாவில். உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டமைப்பை, போலியான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை தோழர் பினராயி செய்திருக்கிறார். யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கூடுதலாக கேரளாவை சேர்ந்த இன்னொருவர் இருக்கிறார், பொருளாதார நிபுணர் SS லால் சொல்றார், ரொம்ப தெளிவா எழுதுறாரு. SS லால் என்ன சொல்றாருன்னா, புள்ளி விவரங்கள் அவசரமாக தொகுக்கப்பட்டிருக்கு, புதிய வறுமையை மறைக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்வது போல் எனக்கு தோன்றும். இன்னைக்கு பாலசிங்கம் சொல்லல, SS லால் கேரளாவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் சொல்றாரு, புதிய வறுமையை மறைப்பதற்கான ஒரு வேலையாக தெரிகிறது. மக்கள் கவனமாக இருக்க வேண்டும், மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். கேரளாவில் வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளவு? 21.5. ஆண்கள் வேலையில்லா திண்டாட்டம் 21.5. தேசிய சராசரியிலே 2 மடங்கு அதிகம். எங்க வேலை? அவங்களுக்கான வேலை எங்க?
அரபு நாடுகளிலிருந்து இன்றைக்கு என்ன செய்ய முடியும், பணி செய்ய முடியாமல் அரபு நாடுகளிலிருந்து, கிழக்காசிய நாடுகளிலிருந்து, மேற்காசிய நாடுகளிலிருந்து மலையாள சகோதரர்கள் கூட்டம் கூட்டமாக கேரளாவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நீங்க என்ன செய்யறீங்க, தீவிர வறுமையற்ற மாநிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்டை மாற்றுறீங்க. இன்னொரு பக்கத்தில் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு மாட்டி மொத்த குப்பையை என்ன செஞ்சீங்க, தமிழ்நாட்டில் உணர்ந்து கொட்டினீங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரி குப்பையெல்லாம் எங்க வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு பெட்டி பெட்டியா லாரி லாரியா எங்கே ஏற்றி விட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, தீவிர வறுமையற்ற மாநிலம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, கேரளாவில் அந்தியோதயா யோஜனா திட்டம்னு ஒன்று இருக்கு, மத்திய அரசினுடைய திட்டம். 2000 ஆண்டிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் பயன்படக்கூடிய பயனாளிகள் கேரளாவில் எத்தனை லட்சம் பேர், 5,90,000 பேர். அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு செழுமையான ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை மானியமாக வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த பட்டியலில் வருவார்கள்? இடுக்கி மாவட்டத்திலே 1871 ஆண்டு போன தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் எத்தனை பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை பேர் கொடுத்திருக்கிறீங்க? 2014 ஆண்டு முதல் முறையாக இதே இடதுசாரி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க, கேரளாவிலே 4.5 லட்சம் பேர் தீவிர வறுமையில் இருப்பதாக சொன்னீர்கள். இப்ப எத்தனை பேரா சுருக்கி இருக்கீங்க? 64,006 பேராக சுருக்கி இருக்கிறீர்கள். நான் ஒண்ணு கேட்கட்டா, ஆசாவில் பணி செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு 255 ரூபாய் சம்பளம், இடுக்கி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்களில் பணி செய்யக்கூடிய தமிழ் தோட்ட தொழிலாளிக்கு சம்பளம் 390 ரூபாய். இந்த 390 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு, இந்த 255 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் உங்கள் மாநிலத்திலே தீவிர வறுமையை களைந்தீர்கள் என்று சாமானியர்களுக்கு தெரிய வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீக்கதிர், கேரளாவில் இருக்கக்கூடிய தேசாபிமானி கூட கொஞ்சம் தான் எழுதுனாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீக்கதிர் பக்கம் பக்கமா எழுதுறாங்க. ஐயோ கேரளாவை பாரீர், ஐயோ கேரளாவை பாரீர். நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மேற்கு வங்காளத்தில் இப்படிதான் கொஞ்ச நாள் கத்திக்கிட்டு இருந்தாங்க, பாரீர் பாரீர் வங்காளத்தை பாரீர் அப்படின்னு. இது நம்ம கிராமங்களில் நம்ம ஆளுகளுக்கு ஒன்றும் தெரியாது, வங்காளம் எங்கல இருக்குன்னு கேட்பான் நம்ம ஆளுங்க. ஆனா இவன் என்ன செய்ய தெரியுமா, பாரீர் பாரீர் ஜோதி பாசுவை பாரீர் அப்படின்னு. நாங்க கல்லூரி காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய கோஷம் நடக்கும், மேற்கு வங்காளத்தை பாரீர், கிழக்கு வங்காளத்தை பாரீர்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்க ரொம்ப ஆச்சரியமா படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலகட்டத்தில். அப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் மேற்கு வங்காளத்தை பாரீர் பாரீர். கடைசியில பார்த்தா மேற்கு வங்காளத்தில் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. 32 ஆண்டுகள் நீங்கள் மேற்கு வங்காளத்தை ஆண்டீர்கள் இடதுசாரிகள். கடைசியில் இன்னைக்கு உங்களோடு சேர்ந்த பாவத்திற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு சீட்டு இல்லை. அப்ப உங்களுடைய கனவு என்னாச்சு? மேற்கு வங்கத்தில் நீங்கள் கண்ட கனவு சோலி முடிஞ்சது. திரிபுரா என்னாச்சு? ஒரு எம்எல்ஏ இல்ல, 2 எம்பி தான் மொத்தம். அந்த 2 பேரும் பிஜேபி காரன். பிப்ளவ் தேவ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை என்ன செய்யறார், சாதாரணமா முதலமைச்சர் நாற்காலிக்கு போயாச்சு. நீங்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக சொன்ன எளிமையினுடைய சிக்கனம், எளிமையினுடைய உறைவிடம், எளிமையினுடைய அடையாளமாக நீங்கள் எங்களிடம் பிம்பப்படுத்தி காட்டிய நிரூபன் சக்கரவர்த்தியை எங்கேன்னு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். மாணிக் சர்க்காரை எங்க? பதவிக்காலம் முடிந்து போகும்போது கையில் ஒரு சூட்கேஸிலே 2 துணிகளை வைத்துக் கொண்டு அவர் எளிமையான முறையிலே தலைமை செயலகத்தை விட்டு வெளியேறினார். எங்களுக்கு படம் போட்டு காமிச்சீங்கள எங்களுடைய கல்லூரி காலத்திலே. இப்ப எங்க அவங்கள அந்த எளிமை எங்கே போனது? அதைத்தான் நான் இப்பவும் சொல்றேன். நீங்க என்ன செய்யாதீங்க, மேற்கு வங்க கம்யூனிஸ்டுகளை போல, திரிபுரா இடதுசாரிகளை போல இங்க தங்க முலாம் மண்பானைக்கு பூசாதீங்கன்னு சொல்லுவேன். யதார்த்தத்தை பேசுங்கள். யதார்த்தத்தை பேசும் பட்சத்தில் தான் அது வரலாறாக மாறுமே தவிர, நீங்கள் யதார்த்தத்தை மூடி மறைத்து விட்டு நாங்கள் பேசுவதுதான் வரலாறு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளுக்கு என்ன நிலைமையோ, திரிபுராவில் இடதுசாரிகளுக்கு என்ன நிலைமையோ, கிழக்கு ஐரோப்பாவில் இடதுசாரிகளுக்கு என்ன நிலைமையோ, ஹங்கேரியிலே என்ன நிலைமையோ, போலந்தில் என்ன நிலைமையோ, கிழக்கு ஜெர்மனியில் என்ன நிலைமையோ, அதே நிலைமை கேரளாவிற்கும். மாற்றுக்கிறது. கேரள மக்கள் இந்த தீவிர வறுமை ஒழிந்த மாநிலம்னு அறிவிக்கிறத ஏற்கிறாங்களா மறுக்கிறாங்களா? அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சரி, நீங்க அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உங்களுடைய விமர்சனத்தை வைக்க முடியும். அதுக்கு மேல விமர்சனம் வரும்போது என்ன செய்வாங்க? ஒரு அரசாங்கம், தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் நெருங்கியாச்சு, உள்ளாட்சி தேர்தல் நெருங்கியாச்சு. இந்த நேரத்தில் பொதுவாக சமூக வலைதளங்களிலே கடுமையாக பிரச்சாரத்தை பரப்பக்கூடியவர்கள், எதிர்பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களை கண்காணிக்கக்கூடிய வேலையை மாநில அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு பக்கத்தில் பயம், அதையும் மீறி ஆசா வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் கேரளா முழுக்க எதிர்வலி, அதையும் மீறி கேரள எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய செய்திகள் ஆளுங்கட்சிக்கு எதிரானதாக கண்டிப்பாக வாக்கரசியலிலே
மாறக்கூடிய நிலை இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலிலே இப்ப இவங்க வைத்திருக்கக்கூடிய கோஷம் என்பது கடுமையான முறையில் எதிரொலிக்கும் என்பதில் மாற்றமில்லை. மக்கள் இதை என்ன செய்யறான், உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 10வது ஆண்டை நெருங்க போகுது. ஆமா, இந்த 147 ஆண்டுகால இடுக்கி சரித்திரத்திலே தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலையிலே மொத்தமாக வீட்டுமனை பெற்ற தமிழ் தோட்ட தொழிலாளிகள் வெறும் 2000 பேர். ஓஹோ, வெறும் 2000 பேர். மீதி யாருக்கும் வீடு கிடையாது. வீட்டு மனை, வீடு இல்ல, வீட்டு மனை கொடுத்தது. அப்ப இந்த 2000 பேர் தான் அங்க இருக்கான். நான் தமிழன் 5 லட்சம் பேர் இருக்கான். இடுக்கி ஜில்லாவில் 5 லட்சம் பேர் இருக்கான். எல்லாரும் தொழிலாளி. அங்க முதலாளியே இல்லாத தமிழ் சமூகம். இந்த 150 ஆண்டு காலத்திலே ஒரு தமிழ் முதலாளியை தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோல்ல காமிக்க முடியுமா? நம்ம காமிப்பார்களா இடதுசாரிகள்? அப்போ இந்த 147 ஆண்டு கால இந்த உழைப்பு சரித்திரத்திலே தங்களுடைய ரத்தத்தை, உயர்வையை, உடலை அந்த மண்ணுக்கு உரமாக்கியவர்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய வீட்டு மர பட்டாயத்தின வெறும் 2000, வெறும் 2000 வீட்டு மர பட்டான். அப்ப மீதி இருக்கிறவன் என்ன செய்யறது? புளோட்டிங் லேபர். தெரிஞ்சுக்கோங்க, இடுக்கி மாவட்ட தமிழ் தோட்ட தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? புளோட்டிங் லேபருடைய பிள்ளைகள், வந்து போகக்கூடிய வேலைக்காரருடைய பிள்ளைகள். எங்க கேளு பார்க்கலாம் வீட்டுமனை பட்டா. வீட்டுமனை பட்டாக்கள் கேரளா அரசாங்கத்திடத்திலே தீவிர வறுமை ஒழிக்கப்பட்ட மாநிலம் கேரளா. வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள். எங்களுக்கு ஒரு வீட்டுமனை கொடுங்க இடுக்கி மாவட்டத்திலே. கேட்ட அரசாங்கம் என்ன பதில் வச்சிருக்குது? இது கேடிஹெச்பி லேண்ட், கண்ணன் தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷனுடைய நிலம். நான் கை வைக்க முடியாது, கை வைக்க முடியாது. குட்டியார் வேலியில் கொடுத்த 2000 பட்டாவே உங்களுக்கு பெருசு. சொல்லல கேரளா கவர்மெண்ட், வாய் திறந்து சொல்லல. டேய் எதுக்குடா நீங்க எல்லாம் இங்க வாழ்றீங்கன்னு மட்டும் தான் சொல்லல. ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தோட்ட தொழிலாளி என்ன செய்யணும்? கேரள அரசாங்கத்தினுடைய இந்த பாராமுகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு 15 நாளைக்கு முன்னால நடந்தது. தேவிகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியநெல்லி உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த சூரியநெல்லியில என்ன செய்யறாங்க? ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, மான்ஸ்போர்ட் ஸ்கூல், சர்வதேச பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்டை வந்து திடீர்னு பார்த்தா ஒரு 50 பேர் காம்பவுண்டை உடைச்சிட்டு இருக்கான். சூரியநெல்லி 100% பச்சை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி, தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வாழக்கூடிய பகுதி. அங்க வந்து பார்த்தா காம்பவுண்டை கம்பி வச்சு உடைச்சிட்டு இருக்கான். உள்ளூர்காரன் போய் கேட்கறான், எதுக்கியா காம்பவுண்டை உடைக்கிற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இங்க 44 வீட்டு மன பட்டா கொடுத்துருக்குது கேரளா கவர்மெண்ட், எல்லாம் மலையாள சகோதரர்கள். எங்களுக்கு 44 வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இவன் மறிச்சு காம்பவுண்ட் கேட்டிருக்கான் அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் சொல்லிட்டு காம்பவுண்டை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த சூரியனில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கேட்கிறான், ஏன் நாங்க காலங்காலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கே வீட்டுமனை இங்க கொடுக்கலையா அரசாங்கம், உங்களுக்கு எப்படி கொடுத்துச்சு, உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டா எல்லாரும் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? லோயர் பெரியார்ல வெள்ளம் வந்துச்சான் 92ல, 1992ல கீழ்பெரியார்ல வெள்ளம் வந்துச்சு. அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுக்கு இந்த ஏரியாவில், இந்த இடுக்கி மாவட்டத்தில் இடம் இல்லாதனால இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறது இடதுசாரி அரசாங்கம். தமிழன் எத்தனை வருஷமா இருக்கான்? 147 வருஷமா இருக்கான். அந்த 147 வருஷமா இருக்கக்கூடிய தமிழனுக்கு நிலம் இல்ல. ஆனா லோயர் பெரியார்ல 1992ல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மலையாளிகளுக்கு என்ன செய்திருக்கிறது? அரசாங்கம் வீட்டுமனை ஒதுக்கி இருக்கிறது. நாங்க கூப்பிட்டு கேட்டோம் வருவாய்த்துறை அதிகாரிகள்கிட்ட, இது உண்மையா என்று கேட்டால் ஆவணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆவணம் இல்லாம வருவானா சூரியநெல்லிக்கு? அது எப்படி வருவான்? சின்னக்கானல் பஞ்சாயத்திற்கு வருவானா அவன்? 44 பேர் வருவானா? வந்து ஒரு பள்ளிக்கூடத்து காம்பவுண்டை உடைச்சாரே, எஃப்ஐஆர் போட்டுச்சா? சாந்தம்பாறை போலீஸ் போட்டாங்களா? இடுக்கி மாவட்டம் சாந்தம்பாறை போலீஸ் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய காம்பவுண்டை உடைச்சிருக்கிய, எஃப்ஐஆர் போடணும் இல்லையா? ஏன் போடல? ஏன் போடல? அதே தமிழர்கள் செய்த அள்ளி போட்டிருப்பல இதுக்குள்ள, ஏன் போடல? அப்போ மாற்றாந்தாய் மனப்பான்மையை உடலோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்ன செய்கிறது? போகிற போக்கிலே தீவிர வறுமையற்ற மாநிலம் கேரளா என்று சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் எழுத படிக்க தெரியாத கூமுட்டைகள் அல்ல. நாங்கள் எழுதுவோம், பேசுவோம். இந்த தீவிர வறுமை ஒழித்த மாநிலம் கேரளா அப்படிங்கிறத கேரளாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி பார்க்குதுன்னு? அதாவது கேரளத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்னு சொன்னா, இப்ப மலையாள மனோரமா காங்கிரஸ் சார்பு ஒரு பத்திரிகை, அவர்கள் கூட தீவிரமாக எழுதியதாக எனக்கு தெரியல. நான் வாசித்த பத்திரிகைகள்ல நேஷனல் ஹெரால்ட் அது மட்டும் என்ன செய்யுது, ரொம்ப தெள்ள தெளிவாக இது எத்தனை தூரம் போலியானது என்பதை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகிறது. ஊடக பலம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஊடகங்களை விலை கொடுத்து வாங்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊடக பலம் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் நிஜம் என்ன என்பதை ஹெரால்டு மாதிரி பத்திரிகைகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள.
யூடியூப் சேனல்ஸ் வந்து எப்போதுமே ஒரு அரசினுடைய அடக்குமுறைக்கு ஆட்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அரசினுடைய அடக்குமுறைக்கு ஆட்படக்கூடிய நிறுவனங்கள் தான். இப்போ காங்கிரஸ் சார்பு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள்லாம் இதை எதிர்க்கிறாங்க. அதில் மாற்றுக்கருத்தில் எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பை எப்படி ரஷ்யாவிலே சீனாவிலே எதிர்ப்பு வந்தா என்ன செய்வான்? மூடி மறைச்சிரும். 2ஆம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பிரிட்டனுடைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். ரஷ்யா வந்து இரும்பு திரைகளுக்குள் பூட்டப்பட்ட ஒரு நாடு, அங்கிருந்து நீங்கள் எதையுமே எடுக்க முடியாது. சர்ச்சில் சொன்ன அந்த வாசகம் இடதுசாரிகளுக்கு 100% பொருந்தும். அது 1945 இன்னைக்கு வரைக்கும் அது உண்மைதான். ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டிலிருந்து நீங்கள் எதையுமே எடுக்க முடியாது. இதற்கெல்லாம் மாறாகத்தான் 1945 2ஆம் உலகப் போர் முடிந்ததும் ஒரு பெரிய பிரளயம் அடித்தது கிழக்கு ஐரோப்பாவிலே. 89 வரைக்கும் நீங்கள் வந்து ரஷ்யாவிலேயும் சைனாவிலேயும் இருந்து என்ன செய்ய முடியாது, உள்ளே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியாது, என்ன நடக்குன்னு தெரியாது. 2011ஆம் ஆண்டு சீனாவிலே தலைநகர் பீஜிங்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய தியானமன் சதுக்கத்திலே மாணவர்களை சீன பல்கலைக்கழகத்து மாணவர்கள் சுதந்திர உரிமை வேண்டி அந்த களத்திலே நின்று 11 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நோக்கம் கம்யூனிச தத்துவம் சீனாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் அந்த போராட்டம். ஆனால் இங்கே வேற மாதிரி எழுதினாங்க. அந்த 2011 போராட்டத்தை ஒடுக்குவதற்காக சீன கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன செய்தது? மிகப்பெரிய மனித படுகொலையை பீகிங்கிலே செய்தது. தியானமன் சதுக்க படுகொலைகள் என்று வரலாற்றிலே அதுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்து 1 மாதம் கழிஞ்சு தான் அந்த செய்தி உலகத்தினுடைய பார்வைக்கு வந்தது. பிபிசி மூலமாக பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் தான் என்ன செய்கிறான், அந்த செய்தியை வெளியே கொண்டு வர்றான். மாத கணக்கிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு இரும்பு திரைக்குள் பூட்டப்பட்ட நாடாக இன்றைக்கு வரைக்கும் சைனா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன். பிற மாநிலங்களிலிருந்து பிற நாட்டிடமிருந்து இந்த கேரளத்து இடதுசாரிகள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹங்கேரியில் நடந்ததை விடவா ஒன்று நடக்கணும்? 1989 ஹங்கேரியில் நடந்தது போலவா ஒன்று நடக்க வேண்டும் இந்த இடதுசாரிகளுக்கு? போலந்தில் நடந்ததை போலவா? கிழக்கு ஜெர்மனியில் ஏற்பட்ட அடி, ரஷ்யாவில் ஏற்பட்ட அடி 15 நாடுகளாக துண்டாக உடைந்து சிதறியது ரஷ்யா. பாடம் கற்றுக்கிட வேண்டாமா தோழர் பினராயி விஜய? அடக்குமுறைகளின் மூலமாக, சர்வாதிகாரத்தின் மூலமாக எதிர்ப்பு கருத்தாளர்களை எல்லாம் நசுக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைத்தால் ஹிட்லர் எழுதின மெயின் கேம்ப் படிங்க. தமிழ்ல இருக்கு, மலையாளத்திலே இருக்கு. தமிழ்ல எனது போராட்டம் இருக்கு, அதை படிக்கணும் தோழர்கள், அங்கே இருக்கிற தோழர்கள். நீங்க பேசுனா நாங்க ஏற்றுக்கணும். தீவிர வறுமை இல்லாத மாநிலம் கேரளா என்று சொல்லி நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? அது சரி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. அது சரி. சுதந்திர சிந்தனை உள்ள நாடு, ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை ஒவ்வொரு அணுவாக ரசிக்கின்ற நாடு, அந்த ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களிலே சுதந்திரமாக இறக்கி விரித்து பறக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இந்த அப்பாவிகளை நீங்க ஏமாற்ற முடியும்? இடுக்கி மண்ணிலே ஒரு புரட்சி வெடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீடற்றவர்கள், நிலமற்றவர்கள் கிளர்ந்தெழுந்து எங்களுக்கு வீடு வேண்டும், நில வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எத்தனை பேரை சுட்டுக் கொள்ளும் நான் கேட்கிறேன். நீங்க இடுக்கி வேற எங்கேயும் மாவட்டம், பாலக்காடு மாவட்டம் மட்டப்பாடி, வயநாடு மாவட்டம் மானந்தவாடி, சுல்தான் பத்தேரி, வைத்திரி, இந்த பக்கத்தில் கண்ணூர் மாவட்டம். கேரள அரசாங்கம் இந்த போட்ட பட்டியல் எனக்கு என்ன அதிர்ச்சி தெரியுமானே? மலப்புரம் மாவட்டத்தை தான் முதல் வறுமை மாவட்டமாக அறிவிக்கிறாங்க. அங்கதான் வறுமையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மலப்புரம் மாவட்டத்தை 2வது மாவட்டம் இது திருவனந்தபுரம். இதுக்கெல்லாம் இந்த மோசடிக்கு முதல் மோசடி எங்க நடக்கும்? ஏப்ரல் 13ஆம் தேதி தர்மடத்திலே நடக்கிறது, கண்ணூர் மாவட்டத்தில். அதுதான் தோழர் பினராயி விஜயனுடைய சட்டமன்ற தொகுதி தர்மடம். அந்த தர்மடம் தொகுதியில் இருக்கக்கூடிய 8 பஞ்சாயத்துகளிலே தீவிர வறுமையற்ற பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்டு அந்த 8 பஞ்சாயத்திலே தீர்மானத்தை வாங்கி தர்மடம் சட்டமன்ற தொகுதி தீவிர வறுமையற்ற ஒரு சட்டமன்ற தொகுதியாக கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதியே தோழர் பினராயி அறிவித்து விட்டார். வி.டி. சதீசன் சொல்றாரு, கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர், இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளில் பசியால் ஒருவன் இறந்திருக்கிறான் என்கிற செய்தியோடு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி நான் சொல்லல, கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார் வி.டி. சதீசன். அப்ப எத்தனை நாளைக்கு இந்த ஒப்பனைகள் நிற்கும்? புரியுது. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. ரொம்ப வருத்தத்துக்குரிய, கவலைக்குரிய ஒரு விடயத்தை ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செஞ்சுருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களையும் வறுமையில் வைத்துக்கொண்டு கேரள மாநிலம் தீவிர வறுமையிலிருந்து அந்த மக்களை மீட்டு விட்டது, தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு அப்பட்டமான பொய்.
ஒரு நாடகம், ஒரு பாசாங்கு அப்படிங்கிறத ரொம்ப தரவுகளோடு வந்து நிரூபிக்கிறீங்க. நிச்சயமாக இந்த உங்களுடைய இந்த குரல் கேரள மாநில சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறோம். எங்களுடைய சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் அண்ணா, மிக்க நன்றி, சந்தோஷம்.